காவல் விசாரணையில் உயிரிழந்த திருபுவனம் அஜித்குமாருக்கு வலிப்பு வந்ததாக எஃப்ஐஆர் பதிவு செய்த காவலர் ரமேஷ்குமாரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா வணக்கம். இப்ப சிபிஐ விசாரணை தொடங்கி இருக்க நிலையில இந்த எஃப்ஐஆர் பத்தி நம்ம மீண்டும் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாமா? முழு விவரங்கள் என்ன இளையராஜா? கண்டிப்பாக அஜித்குமார் வழக்கை சிபிஐக்கு நீதிமன்றம் பரிந்துரை பண்ணது. அதன்படி கடந்த 12ஆம் தேதி சிபிஐ எஃப்ஐஆர் போட்டு அந்த வழக்கை கையில் எடுத்தது. முதற்கட்டமாக நேற்று சிபிஐ அதிகாரிகள் அந்த மடப்புறம் கோயிலில் அஜித்குமாரை வச்சு அடித்த மாட்டு கொட்டாயில விசாரணையை தொடங்கி கார் பார்க்கிங்ல அடுத்த விசாரணை, அடுத்த கட்டமாக மாணவர் விடுதியில தெம்போல கடத்தி சென்ற இடம், அதுக்கட்டதான் அந்த புளியந்தோப்புல வச்சு அடிச்சு விசாரித்த 4 இடங்களையும் நேற்று விசாரணையை மேற்கொண்டாங்க. இந்நிலையில இன்று தற்போது ஒரு சிறிது நேரத்துக்கு மேல மாலை திருப்போணம் காவல் நிலையத்துல இந்த அஜித்குமார் அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் கண்ணன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்புல தான் இந்த ரமேஷ்குமார் என்ற காவல் ஆய்வாளர் எஃப்ஐஆர் போட்டுறாரு. அந்த எஃப்ஐஆர்ல என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அஜித்குமாரை அந்த விசாரிக்கும் போது இந்த 5 காவலர்களும் விசாரிக்கும் பொழுது அவருக்கு ஸ்டிக்ஸ் வலுப்பு இறந்ததா அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த எஃப்ஐஆருக்கு ஐஓ யாருன்னு பாத்தீங்கன்னா ரமேஷ்குமார் தான். இந்நிலையில இந்த விசாரணை தற்போது சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக அந்த திருப்போணம் காவல் நிலையத்திற்கு அந்த ரமேஷ்குமார் காவல் ஆய்வாளரை பார்க்க அவர்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் 2 பேர் உள்ள போய் விசாரணை மேற்கொண்டாங்க. நேற்று பாத்தீங்கன்னா மோஹித்குமார் தலைமையில ஒரு 5 பேர் விசாரணை மேற்கொண்டாங்க. இன்று பாத்தீங்கன்னா அந்தந்த பிரிஞ்சு விசாரணை மேற்கொண்டு வர்றதாக தகவல் வெளியாகிவிடுது. அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திருப்போணம் காவல் நிலையத்துல அந்த வலிப்பு வந்ததாக எஃப்ஐஆர் போட்ட ரமேஷ்குமார்கிட்ட ஒரு 1/4 மணி நேரத்திற்கு மேல அந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு தற்போது விசாரணையை முடித்துவிட்டு மதுரைக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர்.